தற்போதைய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மார்ச் 2வது வாரத்தில் திமுகவின் நேர்காணல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களில் கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்படும் என தகவலும் வெளியாகியிருக்கிறது. ஒரு வாரத்திற்குள்ளாக தொகுதி பங்கீடை நிறைவு செய்ய திமுக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை முடிய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், முழு விவரங்கள். வணக்கம். அனைத்து கூட்டணி கட்சிகளுடான தொகுதி பங்கீடு முடிவடையும் நிலையில் தற்போது ஒரு வாரத்திற்குள்ளாக தொகுதி பங்கீடை திமுக நிறைவு செய்ய இருக்கிறது. அது மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடை வரும் வாரத்திலே முடிக்க இருக்கிறது திமுக கூட்டணி. கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு தலா ஒரு இடங்கள் கொடுத்து ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் ஏனைய கட்சிகளுக்கும் 2 நாட்களுக்குள்ளாக ஒதுக்கீடானது முழுமையடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக மார்ச் 2ஆம் வாரத்திலிருந்து திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்வுக்கான நேர்காணலையும் நடத்த திமுக முடிவு செய்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே அறிவித்தபடி திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்குமான கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவடைந்த நிலையில் தற்போது மார்ச் 2வது வாரத்திலிருந்து திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தேர்வுக்கான நேர்காணல் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் காங்கிரஸ் கட்சியுடான பேச்சுவார்த்தை ஒரு சில நாட்களுக்குள் முடிவடையும் என்றும் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே வருகின்ற மார்ச் 2வது வாரத்திலிருந்து திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தேர்வுக்கான நேர்காணல் நடத்த திமுக தலைமை திட்டமிட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.